ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை இருக்கா? எங்கள் வீட்டில் இருக்குங்க. எங்கே பார்த்தாலுமே தூசியாக இருக்குது. சோஃபாவில் தூசி இருக்குது, பார்த்தா பெட்டில் தூசி இருக்குது. இந்த தூசியை தட்டினாலும் திரும்பி வந்துடுது. ஐ திங்க் மெயின் ரோட் பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டுக்கும் இந்த பெரிய ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேக்யூம் கிளீனர் வாங்கலான்னு நினச்சேன். பட் அதோட பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஆன்லைனில் இந்த ப்ராடக்ட் பார்த்தேன். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அரௌண்ட் 200 to 250 தான் வருது. இதில் அதை 4 ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, பிடிக்க ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரஷ்ஷில் தான் அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டில் அந்த பெட் கவரில் இருக்க டஸ்ட்டை நான் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். இது பெட் கவர் துவைச்சி 2 நாளைக்கு முன்னாடி தான் துவைச்சேன். இதுக்கு மேலே ஒரு பெட் கவர் போட்டு தான் நாங்கள் தூங்குவோம். பட் இதில் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், டஸ்ட்டு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அவ்வளோ எடுக்க மாட்டேங்குது. நான் நினச்சேன் இந்த ப்ராடக்ட் வேஸ்ட்டு போல், எதுவுமே எடுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சேன். பட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது உள்ளே இவ்வளோ தூசி இருக்குதுன்னு. நான் சொன்ன மாதிரி பெட் கவர் மேலே இன்னொரு பெட்ஷீட் போட்டு தான் நாங்கள் தூங்குகிறோம். பட் அதுக்கே இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி துவைச்ச பெட்ஷீட்லேயே, அதுவும் வெறும் ஒரு பார்ட் ஆஃப் த பெட்டில் தான் இவ்வளோ தூசி இருக்குது. சரி, இது பொய் போல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த டஸ்ட்டை கொட்டி நான் க்ளீன் பண்ணி பார்த்தேன். அப்பயும் வருது. சின்ன சின்ன ஹேரு, நூல் எது இருந்தாலுமே ஈஸியாக வந்துடுது. பட் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வருது, ஆனால் கை வலி பயங்கரமாக இருக்குது. நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணால் மேபி டஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ என்னமோ தெரியல. பட் 1 வீக்குக்கு ஒன்ஸ் பண்ணால் இவ்வளோ டஸ்ட்டு வருது. ஒரு பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, தூசி கம்மியாக இருக்க வீட்டில் நீங்கள் கார்பெட்டுக்கு, சோஃபாக்கு, பெட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். தூசி அதிகமாக இருக்க வீட்டில் வேக்யூம் கிளீனர் வாங்கிக்கோங்க. ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. See you in next video. Bye bye.